படர்தாமரை, ரிங்வார்ம், டீனியா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்க. இது வந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து ரெட் கலர்ல ரிங் ஷேப், அதாவது சர்க்குலர் ஷேப்ல ரேஷஸ் வந்து இருக்கும். இச்சிங், அரிப்பு வந்து ரொம்ப சிவியரா இருக்குங்க அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து சம்மர் சீசன்ல வர அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஃபங்கஸ் வந்து ஈரப்பதமா இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். சம்மர் சீசன்ல நம்ம உடம்புல அதிகமா வேர்க்கும், அதிகமா வேர்வை வர்றவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப டைட்டா ட்ரெஸ் பண்றவங்களுக்கு, காத்தோட்டமே இல்லாத அளவுக்கு ரொம்ப டைட்டா ஜீன்ஸ், லெகின்ஸ் இந்த மாதிரி வியர் பண்றவங்களுக்கு, வியர்வை அதிகமா வர்றவங்களுக்கு, உடல் சூடு வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர அதிகமா சான்சஸ் இருக்கு. வீட்டுல யாருக்காச்சும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ், இன்னர் வியர், பில்லோ கவர், பெட்ஷீட், டவல் எல்லாத்தையுமே வந்து தனியா தாங்க ஊற வச்சு துவைக்கணும். அதுவும் முடிஞ்சா சுடுதண்ணியில ஊற வச்சு துவைச்சு வெயில்ல காய போடணும். கண்டிப்பா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறது நல்லது. சீ ஃபுட்ஸ் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. சித்தா மெடிசின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பரங்கிப்பட்டை சூரணம், கந்தக பற்பம், பலகரை பற்பம், சிமியகத்தி களிம்பு, கந்தக தைலம், இந்த மாதிரியான மெடிசின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. பட் இந்த மெடிசின்ஸ் எல்லாமே நீங்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும் தாங்க எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சித்தா ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.